ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிள் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாயசத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே பார்த்தோன்னாக்கா சேமியா பாயாசம் பண்ணியிருக்கோம். அண்ட் மெயின் டிஷ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்பம். நேற்று நைட்டே மாவெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. ஸோ காலையில் நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் அண்ட் இது கூடவே சேமியா கஞ்சி தான் பண்ணணும். கீர் ரெசிபி மாதிரியே தான், பட் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேமியா நிறைய கொஞ்சம் கெட்டியாக இருக்கா மாதிரி பண்ணுவோம். இந்த கீர் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிட்டோம். இந்த vlog வெறும் குக்கிங் அந்த மாதிரி தான் கிளிம்ஸாக தான் இருக்கும். அன்றைக்கி லன்ச் நானும் அம்மாவும் சேர்ந்து தான் சமைச்சோம். இந்த ப்ரான் ரோஸ்ட் நான் பண்ணியிருந்தேன். நார்மல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியான ரோஸ்ட்டு தான். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்மில் இருந்து எண்ணெய் பொரியிற வரைக்கும் அது வேகணும். அண்ட் அதுக்கப்புறம் இறால் அண்ட் கத்திரிக்காய் போட்ட குழம்பு ஒன்று, அது புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அது இறால் போட்டிருப்பாங்க. இது அம்மா பண்ணது. சூப்பராக இருந்தது. அந்த கத்திரிக்காய் அந்த இறாலோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு பாவக்காவும் பண்ணியிருந்தோம். பாவக்காய் பொரியல் மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டி பாவக்காய் அண்ட் ஈக்குவல் குவான்டிட்டி கேரட் எடுத்திருப்போம். அப்புறம் நாட்டு வெங்காயம் அது போட்டாலே பாவக்காயோட கசப்பு தெரியாது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட ஃபிஷ் கொஞ்சம் இருந்தது. ஃபைசியனுக்கு ப்ரான் அவ்வளோவா சாப்பிட மாட்டார். அவருக்காக கொஞ்சம் ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணலாம், மீதி எடுத்து வச்சுருவோம். ஸோ 2-3 ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரை பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் லன்ச்சும் முடிச்சிட்டோம். அன்றைக்கி லன்ச் பிளேட் இதுதான். ஸோ அந்த இறால் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்பு, பாவக்காய் பொரியல், அப்புறம் ப்ரான் ரோஸ்ட்டு, அப்புறம் அப்பளம் வறுத்துருந்தேன். எனக்கு நாட்டு வெங்காயம் ரொம்ப பிடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு எதுலலாம் நாட்டு வெங்காயம் நிறையா சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துருவேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை இருந்தது, அது ஃபைசினுக்காக வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் எங்களோட லன்ச்சு. அதுக்கப்புறம் லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் ஈவினிங் ஒரு 5 o'clock போல் வாக்கிங் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, எங்கள் அம்மா இங்கே இருந்த டேஸ்ட்டில் மோஸ்ட்லி மார்னிங் அப்புறம் ஈவினிங்லாம் நான் வாக்கிங் அதிகமாக போனோம். ஸோ அப்போது எடுத்த கிளிம்ஸ் தான் இதெல்லாம். அண்ட் இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே நிறைய கிளாஸஸ் கூட நடக்கும். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி பசங்களுக்கு சிலம்பாட்டம், அந்த மாதிரி கராத்தி, அந்த மாதிரிலாம் கூட கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு 1 hour போல் வாக்கிங் போயிருப்போம். ஒரு 2 to 3 ரவுண்டு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்டே சுற்றி வந்தாச்சு. கரெக்டாக 1 hourக்கு அப்புறம் ஒரு 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அண்ட் வீட்டுக்கு போகும்போதே கீழே வெஜிடபிள் ஷாப்பு, அப்புறம் பால் கடையில் பால் இதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். வெஜிடபிள் ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் கேரட், பொட்டேட்டோ, அப்புறம் அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். அண்டு நெக்ஸ்ட் டே ஜும்மா, அதாவது வெள்ளிக்கிழமை. ஸோ நைட் வெள்ளிக்கிழமை இரவுங்கிறதுனால கொஞ்சம் பக்கூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டேன். ஸோ அதுதான் இது.
அண்ட் பக்கூர் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் நேரம் வைப்பேன். ஹாலில் கொஞ்சம் நேரம் வைப்பேன், அதுக்கப்புறம் 2 ரூம்லேயும் கொஞ்சம் நேரம் வைப்பேன். ஸோ அந்த அப்புறம் கிச்சனில் கூட கொஞ்சம் நேரம் வைப்பேன். நல்லா ஸ்மெல் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் தென் டின்னருக்கு வந்து நாங்கள் மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்தோம். பரோட்டாக்கு வந்துட்டு மாவெல்லாம் ரெடி பண்ணி அதை உருண்டே போட்டு வச்சிட்டோம். ஏன் இவ்வளோ உருண்டை அப்படின்னா டின்னருக்கு எங்களுக்கு மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்தே வந்து பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் மார்னிங் வந்து நமக்கு வேலை இருக்காது அப்படிங்கிறதுக்காக. ஸோ அம்மா வந்துட்டு மாவு பிணைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உருண்டை போட்டுட்டு அந்த எண்ணெயில் போட்டு ஊற வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அந்த வீசி எடுக்குது, அதுக்கப்புறம் அந்த சுற்றுறதெல்லாம் நான் பண்ணி வச்சிட்டேன். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். எதையுமே வந்து ரெசிப்பியாக கவர் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி போட்டது தான். ஸோ பரோட்டாலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து வீசி இந்த மாதிரி சுற்றி ரெடியாக வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் இருக்கணும், 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா தட்டினா கொஞ்சம் ஈஸியாக விரியும். ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் இருக்கட்டும். ஸோ அந்த கேப்பில் வந்து ஒரு குயிக்காக ஒரு சால்னா பண்ணிடலாம். எம்டி சால்னா தான் இது. ஆயில் போட்டுட்டு ஆனியன், டொமேட்டோ, அப்புறம் சில்லி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சால்ட்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கேரட், பொட்டேட்டோ மட்டும் போட்டுட்டு சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அது கூடயே வந்துட்டு கடலை மாவை வந்து ஒரு 1/2 கப் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி கீரை அதை போட்டுட்டு கரெக்டாக ஒரு விசில் வச்சு எடுத்தோன்னாக்கா சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடும். இந்த சால்னா வந்து பரோட்டாக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி காமிச்சிட்டேன். அப்புறம் அம்மா வந்து தவாவில் போட்டு பரோட்டாவை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தோசைக்கல் பெருசாக இருக்கிறதுனால அதுலேயே வந்து போட்டோம். டக்குன்னு 3 போட்டு எடுத்தாச்சு. ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடுச்சு. அண்ட் இங்கே சால்னாவும் வந்து விசில் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த சால்னாவை கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா திக்காக வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் கடலை மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி தான். அண்ட் டின்னரும் நாங்கள் வந்து சூப்பராக அன்றைக்கி முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், இந்த விளாக் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.